விக்ரம் மேடையில் பேசுகிறாரு. எல்லாருமே வந்திருக்கீங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேதாவை பார்த்தா மாதிரியே பேசுகிறாரு. எல்லாமே முடித்தோடனே கீழே வராங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேதா. என்ன போகிறேன்னு சொல்கிறீங்க, எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் கூட வாங்க, நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. இல்லை இல்லை நான் உங்கள் கூடலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வாட்ச்மேன் வராரு. 2 பேர் ஜோடியும் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாரு. 100 ரூபா கொடுக்குறாரு விக்ரம். அதை வாங்கிட்டு சரி அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. அப்போது நான் உங்கள் கூடலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. ஒரே அப்பார்ட்மெண்ட்டு தானே, எதுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறேன், நான் முன்னாடி நேரத்தில் நீ இறங்கி போ அப்படின்னு சொல்கிறாரு விக்ரம். ஆமாம்மா அவர் சொல்கிறது கரெக்டு தானே, நீ ஒன்றா போ, கலிகாலம் இப்போது ஒன்றா போ, அதான் கரெக்டாக இருக்கும், தனியாலாம் போகாதம்மா அப்படின்னு சொல்கிறாரு வாட்ச்மேன். சரின்னு சொல்லிட்டு வேதா காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ தன்வி சொல்கிறாங்க, நான் பாருங்கள் அவார்ட்லாம் வாங்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வேதாக்கு சொல்கிறாங்க. எனக்கும் சொல்லு, நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா இந்த கேமில் விளையாடுறதுக்கு, கையெல்லாம் வலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. சரி 2 பேருக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்கிறாங்க. உடனே வேதா சொல்கிறாங்க, எனக்கும் தான் காலில் அடிப்பட்டது, நானும் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி நீங்கள் 2 பேருமே காரணமும் இல்லை, நான் வந்துட்டு ப்ரைஸ் வாங்கினதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க தன்வி. சரி பேசிகிட்டே இருக்காதீங்க, நாமெல்லாம் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தன்வி. ஏன் திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு இப்போது கேப்டனுக்கு பசிக்குது அதனால் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ விக்ரம் கேட்குறாரு, என்ன தம்பி உனக்கு வேணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு ஆக்ஷன் பண்ணுவேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு தம்பி சொல்கிறாங்க. ஆனால் ஆக்ஷன் பண்ணுற எதுவுமே விக்ரமுக்கு புரியவே இல்லை. வேதாக்கு எல்லாமே புரியுது. அமைதியாக சிரிச்சிட்ருக்காங்க. ஆதி நடந்த எல்லாத்தையுமே அப்படியே வீடியோவாக எடுத்து கைலாஷ்க்கு அனுப்பிட்டார். அப்போ கைலாஷ் பார்க்குறாரு, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் விக்ரம் தன்வியை கூட்டிகிட்டு வேதாவோட போயிட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கான், இதை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் காமி, அப்போ தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு டிவியில் போடுறாரு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு தான் நானே குழந்தைய கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு கூட்டிகிட்டு போனான்னா அங்கே பார்த்தியா ஸ்போர்ட்ஸ் டேயில் 2 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் கோவப்படுறாங்க. வா அவங்கள ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஜா வெளியே வராங்க. கதவை காவேரி விட்டு தட்டுறாங்க, வெளியே வரல. அவங்க யாருமே இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து போயிட்டாங்களா, ஐயோ கடவுளே பார்த்தியா ஒரு வார்த்தை கூட அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை, எப்படி பண்ணி வச்சுருக்கான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விக்ரமோட அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆதி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு, இப்போ நான் எடுத்து அனுப்பின வீடியோ கண்டிப்பாக கைலாஷ் வீட்டில் காமிச்சா பிரச்சனை வரும், அந்த வேதா பர்மனெண்ட்டாக அந்த வீட்டை விட்டு போயிடுவா, அந்த வேதா அந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இனிமேல் எப்பவும் போய் சேரவும் கூடாது அப்படின்னு ஆதி சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. விக்ரமோட அம்மா பயங்கரமாக டென்ஷன் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படி போகிறான், நாம் என்ன பண்ண போகிறோம், இப்படி தான் சொல்லாமல் போவாங்களா, அங்கே எதுக்காக போகணும், அவள் கூட எதுக்காக போய் ஸ்போர்ட்ஸ் டேலாம் பண்ணணும், அம்மா அப்பாவா எதுக்காக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, அவன் வந்து எது பண்ணாலும் அதுக்கு நல்லா தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும், தன்விக்காக தான் அவன் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போகிறான், வேறு எந்த காரணமும் கிடையாது, நீங்கள் ஏதாவது போட்டு மனசு குழப்பிக்காத, தேவையில்லாத அவன் வந்தால் எதுவுமே கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இல்லைங்க நான் எதுவுமே கேட்க போகிறதில்ல, அவன் சொல்லாமல் போனான்ல அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க.